வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பிள்ளை சட்டை பிடிப்பியா? வா இந்த மாதிரி உங்க ஆத்தா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறா. அவளுக்கு நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இதுக்கப்புறம் என் பையன் கூட எங்க ஒன்றேன்னு பார்த்தேன்னு வையே, ஓங்கி அரைஞ்சேன்னு வையே, உங்க ஆத்தா மாதிரியே உனக்கும் காது கேட்காம போயிடும். வா வாசுபையா. வண்டி எடுப்பா. தாய்மார்களே, வருகின்ற தை திங்களை முன்னிட்டு தை பொங்கல் பெருநாளாம் பொங்கல் நாளில் நமது கவுந்தம்பாடி ஊராட்சியில் மாபெரும் விளையாட்டு போட்டி, கபடி போட்டி நடைபெற இருக்கிறது. அகிலாண்டேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளர் அகிலாண்டேஸ்வரி நடத்தும் மாபெரும் கபடி போட்டி. கபடி போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 2 லட்சம், இரண்டாவது பரிசு ரூபாய் 1.5 லட்சம், மூன்றாவது பரிசு ரூபாய் 50,000. மாபெரும் பரிசு போட்டிகளை கண்டுகளித்து பரிசுகளை அள்ளி செல்லுமாறு பொதுமக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், கபடி போட்டியில் அனைவரும் பங்கு பெறலாம். விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பெயரை முன்கூட்டியே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி உங்களை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு வந்ததா சொன்னாங்க. சரி, நல்ல காரியத்தை பத்தி பேச போறோமே, கோயிலை வச்சு பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. நீங்க உங்க பொண்ணு போட்டோ கொடுத்தீங்கல்ல, அதை என் பையன் சக்தி கிட்ட காமிச்சேன். பையன் போட்டோவே பார்க்கல. என்னப்பா என்கிட்ட போய் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான்னு சொல்லிட்டான். போட்டோவை பார்த்து சொல்லுப்பான்னு சொன்னேன். என் பையனுக்கு உங்க பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். நீங்க கொடுத்து விட்ட உங்க பையனோட போட்டோவை என் பொண்ணு கிட்ட காட்டுன. அவளும் அதேதான் சொன்னா. இருந்தாலும் உனக்கு பிடிக்கணுமேனு சொன்ன. போட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, நீங்க சந்தோஷமா வந்திருக்கீங்க. உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவர்லாம் எதுக்கு? அவ என்ன பண்ண போறா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வீட்ல இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அவசரப்பட்டமோ? என் ஹஸ்பண்ட் இப்பவும் டெல்லியில பெரிய பவர்ல இருக்காரு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேனோ அதத்தான் கேட்பாரு. இன்னைக்கு இவ்ளோ வசதி வாய்ப்போட இருக்கேனா அதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் காரணம். ஏன்னா அவர் நான் சொல்றத மதிச்சாரு, நான் சொல்றத கேட்டாரு. என் குடும்பத்துக்கு ஒரே பொண்ணுதான். என் பொண்ணு வார்த்தைக்கும் அவ்வளவு மதிப்பு கொடுப்பாரு தெரியுமா? ஐயோ சிவசாமி, ஒளிரிட்டியே. நீங்க நல்ல வசதி வாய்ப்போட இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா வீட்ல இருக்கிற லேடிஸ்க்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சிவசாமி உசாரா, இல்லாட்டி சின்ன வாழ்க்கை வீணா போயிரும். என்னம்மா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா மகாலட்சுமி நினைக்கிறவன் இந்த சிவசாமி. சீதேவி வந்தா தானே வீட்டுக்கே வெளிச்சம். நீங்க உங்க வைஃப அவ இவன் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இல்ல உங்க காதுல ஏதோ தப்பா விழுந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பேச போறீங்களே, அதே நேரத்துல நான் வீட்டுல இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நல்ல விஷயத்த பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க.
அம்மா விளையாட்ட நினைச்சிடாதீங்க, நான் பொண்ணுங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பேன். இப்ப கூட நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது பெரியவன் சொன்னான், அப்பா நல்ல காரியத்துக்கு போறீங்க, சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என் வீட்டுக்காரம்மா முன்னால வர சொல்லி, ரஞ்சிதம் என் முன்னால வந்து நில்லு, உன் முகத்தை பார்த்துட்டு போனாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு வந்தேன். அங்க ரஞ்சித் முகத்தை பார்த்துட்டு வந்தேன், இப்போ உங்க முகத்தை பார்த்துட்டேன். நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா. அந்த அளவுக்கு வீட்டுல இருக்க பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். நானும் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா ஸ்ரீராமனும் சீதா தேவியும் சேர்ந்து வர்றாங்க பாருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிதாங்க இருக்கணும். பொம்பளைங்களை மதிக்காத யாரையும் நான் மனுஷங்களாவே ஏத்துக்க மாட்டேன். முதல்ல இந்த ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பாக்குறவங்களையே எனக்கு பிடிக்காது. அதானே ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? சே 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 சே, ரொம்ப தப்பாச்சே. பொம்பளைகளை ஆம்பளைகளுக்கு ஈக்குவலா இல்ல, ஒருபடி மேல வச்சு பார்க்கணும். நானும் உங்களை மாதிரிதாம்மா. அடுத்த தடவை நீங்க வரப்ப கண்டிப்பா உங்க வைஃப கூட்டிட்டு வரணும். நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு சொல்றத கேட்கும் போதே இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத நேர்ல பார்த்தா. ஹாய் அங்கிள். வாங்க மகாலட்சுமி. அங்கிள் என் பேரு மகாலட்சுமி இல்ல, என் பேரு மது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மகாலட்சுமி தாம்மா. என்னத்த பண்றது, இவளெல்லாம் மகாலட்சுமி சொல்ல வேண்டியது இருக்கு. என் தலை இழுத்து. எதுவாக இருந்தாலும் சரி, என் பையன் சக்தி மட்டும் இந்த பொண்ணு கழுத்தில் தலையை கட்டிட்டேன்னா இவளுகளை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்கம்மா, ஒரு லேண்டு விஷயமா ஒருத்தரை பார்க்க வரதா சொல்லியிருந்தேன். அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு பாருன்னு யோசித்தேன். ஐயோ, உங்களுக்கு வேலை இருந்தா முதல்ல கிளம்புங்க. ஏன்னா நாமெல்லாம் டைம் கீப் அப் பண்ணணும். சரியா சொன்னங்கம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? ஹலோ அங்கிள். சொல்லுங்க மகாலட்சுமி. உங்க பையன் சக்திய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். இப்படி வெளிப்படையா பேசுறதாம ரொம்ப நல்லது. நான் பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேம்மா. இஸ் இட்? வாவ், சூப்பர் அங்கிள். ஐயோ சின்னவனே, உனக்காக தாண்டா இந்த சில்வந்து தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்கேயே ருத்ரதாண்டவம் ஆடிடுவேன்டா. இங்கிலீஷ்ல என்னென்னமோ பேசுறாளேடா. ஹலோ அங்கிள். சொல்லுங்க மகாலட்சுமி. நீங்களும் அம்மா மாதிரியே ரொம்ப பிராங்கா பேசுறீங்க. ஆமா மகாலட்சுமி, ஏன்னா நான் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன்மா. சரி, நீங்க கிளம்புங்க. யாரோ வெயிட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. அப்ப நான் வரேங்கம்மா. ஓகே அங்கிள். ஒரு நிமிஷம். மறக்காம அடுத்த தடவை உங்க வைஃபையும் ஃபேமிலியையும் கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டு வரேம்மா. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு எங்க ஊர்ல திருவிழாவை நாங்க தான் நடத்துறோம். திருவிழாவுக்கு தானே, கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். அது மட்டும் இல்லங்க, இந்த வருஷம் திருவிழாவை நீங்க தான் முன்ன நின்னு நடத்தி கொடுக்க போறீங்க.